ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸியான ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேகிச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நபருக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேகிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் துருவல் வந்து தேவைப்படும். அதனால் தேங்காய் வந்து ஒரு சின்னதாக ஒரு 4 பீஸ் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் இருக்குது ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடான வேட்டி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகணும். ஸோ வந்து ஆயில் சூடான வேட்டி என்ன செய்யுதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கடுகு உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நான் ஒரு நபருக்குங்கிறனால எல்லாமே வந்து ரொம்ப குறைவாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா வந்து கிளறிக்கோங்க. அது இல்லாமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து தாளிக்க ஆரம்பிக்கிறப்ப எப்பயுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஆனியனை வந்து இப்போ நான் ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வந்து தாளித்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஒரு குட்டி டிப் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுப்பு வந்து ஆயில் ஆட் பண்ணுறப்ப நல்லா ஹை ஃப்ளேம் பண்ணி ஆயில் வந்து நல்லா சூடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் சூடானதுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வந்து வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஆனியன் எல்லாத்தையும் ஒட்டுக்கா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது. ரொம்ப ஈஸியான ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அர்ஜென்ட்டாக வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்ன வந்து செய்யறது பொரியல் அப்படின்னு தெரியலன்னா உருளைக்கிழங்குனா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ ஈஸியான ஒரு கிரேவி ஒரு பொரியல்னு சொல்லலாம். சூப்பரான சுவையான ஒரு பொரியலும் சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப உங்களுடைய மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி நம்ம தனியாக தாளிக்கிறப்பே ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து வேக வைக்கிறப்பயே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறமா எப்பயுமே கிழங்கு வகைகள் அப்படின்னாவே அது வந்து கொஞ்சம் வந்து வாய்வு இடுப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து நான் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் வந்து ஒட்டுக்கா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜில் இருக்குது. அதனுடைய லிங்க்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது அந்த கிழங்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற பேனில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இருந்தால் தான் வந்து கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அது இல்லாமல் கிழங்கு வந்து ஒரு சிலர் வந்து அரைக்கடலை எடுத்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும், வாயில் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து நல்லா மசிஞ்சு வர மாதிரி வந்து கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கர் அளவை பொறுத்து இது வந்து மாறுபடும். நான் 3 விசிலில் கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சு நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ வந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் ஒரு நபருக்குங்களால ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதே வந்து நீங்கள் உங்கள் நம்பருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் டைமிங் வந்து வேரியேஷன் ஆகும். பட் வந்து ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பொரியல் அப்படின்னாவே உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.